ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ தவறுகளை மாயாஜாலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கள். அதான் இன்னைக்கு ரோண்டா பேன் சொல்லக்கூடிய அடுத்த Recording in progress. ஓகே. ஸோ ஓப்ரா வின்ஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 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 ஃபேமஸான ஒரு பர்சன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண லெவல்ல இருந்து டிவி ஆங்கர் ஆயிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒபாமா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு நபர் அவங்க. அவங்க என்ன, அவங்க ஒரு கோட் பண்றாங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய காயங்களை ஞானமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அது மாதிரி பல காயங்களை இதாயிட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய பெருமையா வந்து இன்னைக்கு மாறி இருக்காங்க, ஒரு மாறி இருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம பண்ற ஒவ்வொரு தவறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாறு வேடத்துல வர்ற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம தவறு பண்ணாம இருக்க முடியாது. மனிதர்களா இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ தவறுகள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சரிங்களா? நம்ம தெரிஞ்ச இது வந்து பண்ணியிருப்போம், சில தவறுகள் வந்து தெரியாம வந்து பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல வர்ற ஒரு விஷயங்கள் தான். சரியா? பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒவ்வொரு தவறுலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் ஒழிச்சிட்டு இருக்கு. அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் அப்படிங்கறத வந்து நீங்க பல மடங்கு ஈர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருப்போம். எல்லாருமே நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லது உங்க வீட்டுல குழந்தைகள் வந்து சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ அப்படி சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தவறு பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தவறு பண்ணி கீழே போய் விழுந்து இங்க யாராச்சும் மேல கொண்டு போய் இடிச்சு இப்படி பல தவறுகள் வந்து நம்ம பண்ணியிருப்போம். பட் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தவறை வந்து கண்டிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருத்துவாங்க. ஏன் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கத்துக் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்படி பல தடவை அந்த தவறு பண்ணிட்டு விழுந்து கை கால்லாம் உடைஞ்சு ரத்தம் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துக்க முடியும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோண்டா பேரன் நீங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பல தவறுகள் வந்து நம்மள என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தவறை நம்ம தவறுன்னு உணர்ந்தோம் அப்படின்னோம்னா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க முடியும், நிறைய பிளஸிங்ஸை வந்து நாம கண்டுபிடிக்க முடியும், அதுல இருந்து பிளஸிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த குழந்தைகள் சைக்கிள் ஓட்டி கீழே வந்து தவறு பண்ணா மன்னிச்சு விட்டுறோம். அப்புறம் அதே மாதிரி அவங்க எழுத பழகுறாங்க. சரியா? அப்படி அது ஏபிசிடி அல்லது அப்படின்னு எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், அப்படின்னு போட்டு அது மேல எழுது அப்படின்னு வந்து கையை பிடிச்சி எழுதுறதுக்கு வந்து இது பண்ணி கொடுப்போம். அப்படி போட்டு மேல எழுது அப்படின்னு வந்து இது பண்ணி கொடுப்போம். தப்பு தப்பா தான் எழுதும். சரியா? ஸோ அந்த தப்பு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரசிப்போம். சரியா? ஸோ அது தெரியும். சரியா? நமக்கு தப்பு அப்படின்னு தெரியும், பட் வந்து அவங்களுக்கு தெரியாது தப்பு அப்படின்னு. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறை திருத்திக்க என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அழகா தெளிவா வந்து எழுத ஆரம்பிச்சிடும், இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி குழந்தைகள் தவறு பண்ணும்போது நம்ம வந்து ரசிக்கிறோம், திருத்துறோம். சரியா? ஸோ வந்து இப்ப நம்ம வளர்ந்துட்டோம். நாம தவறு பண்ணும்போது மட்டும் நம்ம மேல நமக்கு கோபம் வருது, அல்லது நம்ம மாதிரி இருக்கிற இன்னொருத்தர் தவறு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கோபம், எரிச்சல் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து வருது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷம் எல்லாம் வருது. அதனாலதான் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே நிறைய கெட்டு போகுது. ரைட்? ஸோ வந்து இப்ப குழந்தை செய்யற தவறுக்கும் நமக்கும் வந்து இப்ப நாம இது பண்றதுக்கும் எந்த வித வித்தியாசம் கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறுல இருந்து கத்துக்க பார்க்கணும் அப்படிங்கறதான் வந்து சொல்ல வர விஷயம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை பண்ற தவறும் நாம பண்ற தவறும் ஒண்ணுதான், மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திக்க தயாரா இருந்தோம் அப்படின்னம்னா அதுல இருந்து நிறைய பிளஸிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி, அப்படி ஒரு தவறு அப்படின்னு வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தவறையே நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா அதனால நம்ம நிறைய காயப்பட்டிருப்போம். சரியா? ஸோ நம்ம இன்னொருத்தர் வந்து அதை குறை சொல்றது மூலமாகவும், சரியா, ஸோ அடுத்தவங்களை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம், அதாவது நாம ஒரு தவறு பண்ணிருப்போம், அவங்கள காரணம் சொல்லியிருப்போம், அல்லது அவங்களே தவறு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அவங்கதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அவங்கள பத்தி அதிகமா பேசி அதிகமா இது பண்ணி என்ன பண்றோம், நம்மள நாமே காயப்படுத்திக்கிறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம அந்த குறை சொல்றதோ அந்த தவறு ஒருத்தர் மேல அதிகமா இது பண்ணும் போது என்ன ஆகுது, நம்ம தவறைவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதைவே நினைச்சிட்டு ரொம்ப
மன வருத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளை நம்ம காயப்படுத்திக்கிற மாதிரி. அது இது வந்து ஈர்ப்பு விதிப்பு. நம்ம ஈர்ப்பு விதியின் பிரகாரம், லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்படி அதை வந்து அதிகமா ஈர்க்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ அது தப்பா இருந்தாலுமே திரும்ப திரும்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். அது வந்து இன்னும் அதிகமா தான் வரும் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ ஸோ அந்த தவறு, அந்த காயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதை வந்து செய்யாம இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து இங்க சொல்ல விஷயம். பட் நம்ம அப்படி பண்றது இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நாம ஒரு தவறு பண்ணிட்டா அது நம்ம தவறுன்னு என்னைக்கு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் தெரியாம வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். யார்ட்டையாச்சும் வந்து அவங்க சண்டையும் போட்டிருப்போம். அவங்க வந்து நம்ம கிட்ட பேசாம கூட விட்டுருப்பாங்க. சரியா? ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலதான் மிஸ்டேக்கு, அவங்க வந்து அவங்க மேல எந்த தவறும் இல்லை, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ, அப்புறம் அது வந்து அப்படியே எடுத்துட்டு போகுது, நம்ம போயிட்டு ஏன் அதை இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்படியே விட்டுருவோம். சரியா? ஸோ அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கும், காலங்காலமா இருக்கும். பரம்பரையெல்லாம் வந்துட்டு இருக்கும். ரைட்? ஸோ நம்ம நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் அவங்களும் ஒட்டுக்கா பிசினஸ் பண்ணாங்க, அல்லது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லை. பார்த்தா அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது இதனால வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபேமிலிலையும் எல்லா இதுலயும் அந்த கதை இருந்துட்டே இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இது வளர்ந்து வளர்ந்து அது வந்து மனசுல ஒரு காயமாயி அந்த காயம் வந்து பரம்பரையா அனுப்பிச்சிட்டு இருக்கும். ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அது திரும்பியும் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ வந்து அது வந்து கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த பெரும்பாலான அந்த காயங்களுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் மேல அந்த தவறு சொல்றதுதான் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க டூ வீலர்லயோ கார்லயோ வந்து வேகமா போயிட்டு இருக்கீங்க. வேகமா போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிராபிக் போலீஸ் வந்து கை காட்டி நிறுத்திடுறாரு உங்களை. சரியா? ஓவர் ஸ்பீடு, ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைன், 2000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம 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 மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒளிஞ்சு நின்று பிடிச்சிட்டாரு, சரியா? கண்ணிலேயே பட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா கும்பலா கொஞ்சம் அப்படி இருந்தாருன்னா நான் அப்படியே எஸ்கேப் ஆகி சல்லுன்னு வந்திருப்பேன். பட் வந்து பாத்தீங்கன்னா 10 பேரா வந்து குறுக்காட்டுவாங்க, இவ்வளவு பேரை நிறுத்தி என்ன குறுக்காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2000 ரூபாய் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணுவோம், அவ்வளவு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தா அந்த ஃபோர்ஸோட இல்லை அப்படின்னா நான் நின்றுக்கவே மாட்டேன். இப்படி பல காரணங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறு அப்படிங்கிறது வந்து நம்ம மேல அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம தான் உணர மாட்டோம். சரியா? ஸோ வந்து அப்படி அந்த வேகமா போறதுனாலையும் அப்புறம் ஏதோ ஒரு கவனக்குறைவினால நம்ம அப்படி ஓடிட்டு போறதுனாலையும் நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் அவங்க அங்க நின்று இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம உணர மாட்டோம். சரியா? ஸோ அவங்க வந்து என்னமோ நம்மள தண்டிக்க வந்த மாதிரியும் நாம சரியா போன மாதிரியும் அந்த மாதிரி எண்ணங்கள்ல தான் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். தவறை வந்து நம்ம நம்மது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ரைட்? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த தவறு நடக்கிறதுக்கு ஒரு சூழல் காரணமா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு காரணமா இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் மேல அந்த பழியை போடாம அந்த குறையை சொல்லாம நாம வந்து என்னன்னா அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்படி குறை சொன்னோம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த சூழலை உருவாக்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ ஒரு தடவை அந்த டிராபிக் போலீஸ் நிறுத்திட்டாரு, நம்ம அந்த குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அது வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, திரும்ப திரும்ப அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ளூர்ல நடந்தாலும் வெளியூர்ல போய் அதே தான் நடக்கும். நீங்க வேற எங்கேயாச்சும் வெளிநாட்டுல போனீங்கன்னாலும் வெளிநாட்டுல அதே தப்பு பண்ணுவீங்க, அதே தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அந்த தவறை வந்து நாம பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே மனித பிறவிகள், தவறே பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. ஸோ மனிதனா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயமே அந்த தவறு பண்றதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து அப்படி தவறு பண்ணாம இருக்க முடியாது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா அப்படி பண்ற தவறை நீங்க அந்த தவறுல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா?
ஸோ அது நம்ம அப்படி கத்துக்கல அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய வேதனைகளையும் காயங்களையும் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அப்படி ஒரு ஒரு அந்த தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே கத்துக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு மேம்பட்ட மனிதர்களா நம்ம வந்து மாறி இருக்கோம். நாம குழந்தையில இருந்து வரும்போது அப்படித்தான் நிறைய தவறுகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை நம்ம ஒரு மேம்பட்ட மனிதர்களா இப்போ ஒரு இதுல வந்து இருந்துட்டு இருக்கோம். சரியா. ஸோ அதனால தவறு அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். லைஃப்ல வர ஒரு அழகான விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ அந்த தவறுல இருந்து எவ்வளவு நிறைய நம்ம கத்துக்கிறோமோ அவ்வளவு பிளஸிங்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனோட இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு தவறுலையும் அந்த நன்றி உணர்வு அந்த 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 அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா இவங்க ஒவ்வொரு சாப்டர்லயும் சொல்ற விஷயம் தான் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த மாயாஜாலமா ஆசீர்வாதமா நமக்கு திரும்பி வரும். சரியா. ஸோ அதை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் அதை எப்படி நம்ம மாத்தி நம்ம பிளஸிங்கா எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க பண்ண ஒரு தவறை நினைச்சு பாருங்க. என்ன சார் ஒரு தவறு ஒன்னா ரெண்டா எவ்வளவு தான் நம்ம நினைச்சு பார்க்கறது எவ்வளவோ இருக்கு எதை சொல்றீங்க அப்படின்னு யோசனை பண்ணலாம். சரியா. ஸோ அந்த தப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது சின்னதோ பெருசோ. சரியா. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களால அதனால நீங்க நிறைய காயப்பட்டிருப்பீங்க. இப்ப நினைச்சாலும் உங்களுக்கு வலிக்கும். சரியா. ஸோ வந்து அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து சின்னதாவோ பெருசாவோ அப்படி வந்து ஒன்ன வந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கலாம். சரியா. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரையாச்சும் கண்மூடித்தனமா நீங்க நம்பி இருக்கலாம். சரியா. அவங்க வந்து உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ரைட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். சரியா. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு மலிவான விஷயத்த வந்து நீங்க பண்ணி அதனால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரியா. அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் நீங்க பண்ண போயிருப்பீங்க. அது வந்து தவறா முடிஞ்சு உங்களுக்கு பெரிய ஒரு லாஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். சரியா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு போனது எதுவும் தவறா முடிஞ்சிருக்கலாம். பல விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போட போயிட்டு நம்ம வந்து மாட்டிட்டு இருந்திருப்போம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் பஞ்சாயத்து பண்றதுக்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பஞ்சாயத்து பண்ண போயிட்டு நாம மாட்டிட்டு இருப்போம். சரியா. ஸோ இப்படி வந்து இன்னொருத்தர் பிரச்சனையில தலையிட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து போட்டு எரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல நடந்துட்டு இருக்கும். அதனால வந்து நம்ம ரொம்ப காயப்பட்டிருப்போம். சரியா. அது மாதிரி பண விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ போயிட்டு வந்து நம்ம ஏமாந்து போயிருப்போம். சரியா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம காயப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சரியா. ஸோ அதை வந்து நீங்க ஒரு 7 விஷயத்த வந்து அது மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 7ல வந்து பாத்தீங்கன்னா அது நடந்ததுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் அதுல பார்க்க முடியுது உங்களால அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா. ஸோ அந்த தவறுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அதுக்கு வந்து 2 கேள்வி கேட்டுக்குங்க அதுல வந்து அப்படி அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த தவறுல இருந்து வந்த நல்ல விஷயங்கள் என்ன. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தவறுலயும் அந்த நல்ல விஷயம் இருக்கும். அதை கவனமா சிந்திச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நல்ல விஷயங்களை அந்த ஒன்னொன்னுலயும் வந்து நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு ஒரு 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 இதுல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ அதுக்கு திருப்பி எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 போலீஸ்காரர் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டார். சரியா. நீங்க அப்படி ஸ்பீடா போனீங்க. உங்களை வந்து அப்படி கூப்பிட்டு நிறுத்தி வச்சுட்டார். சரியா. ஸோ வந்து அதுல இருந்து நல்ல விஷயங்கள் என்ன நமக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அதில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை நம்ம அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருந்தோம். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கவனம் என்கிட்ட இல்லை. என்னோட கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருந்துட்டு இருந்தது. சப்போஸ் யாராச்சும் குறுக்கால வந்திருந்தாங்கன்னா கூட நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் கீழே விழுந்து ஏதோ ஒன்று ஆயிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு என்னோட கவனத்தை திருப்பி கொண்டு வந்துட்டாரு. அதுக்காக வந்து நான் நன்றி அப்படின்னு வந்து சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேலை அவர் நிறுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஆக்சுவலா வண்டியில பிரேக் கம்மியா தான் இருந்தது. சர்வீஸ் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இது பண்ணதுனாலதான் தட்டு மாதிரி நிறுத்தி எப்படியோ கொண்டு வந்து நான் நிறுத்திட்டேன். சரியா. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சது நான் அந்த சர்வீஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. வண்டி கொண்டு சர்வீஸ் போடணும் அப்படின்னு விடணும். சரியா. அப்படி விடாம இருந்ததுன்னா வேற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால வந்து அதுக்காக வந்து நான் நன்றி அப்படின்னு வந்து சொன்னோம். அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 விஷயங்கள் அவர் அந்த அந்த பிரச்சனைனால என்ன நல்லது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அப்படி 10 தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்றது மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பிளஸிங்ஸ் வந்து நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த தவறுகள்ல இருந்து 10 விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நாம எழுதணும் அப்படிங்கிறது தான். ரைட்? சோ இப்படி ஆம், 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 இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரர் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அது மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு இது பண்ண விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு நீங்க உங்களுக்கு காயம்பட்ட விஷயத்த வச்சு காயம்பட்டு இருப்பீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி வருத்தப்பட்டு இருப்பீங்க. சோ அந்த வந்து அதை எடுத்துட்டு அதுல இருந்து அதை வந்து நீங்க ஏழு ஏழு அந்த மாதிரியான இத வருத்தங்களை வந்து எழுதிட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 10 அதுல இருந்து நீங்க நல்ல விஷயங்கள் அதனால வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் வந்து அது மூலமா நம்ம இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங்ஸ் எப்படி ஈர்க்கிறது, அந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது, செல்வங்களை ஈர்க்கிறதுக்கு உண்டான அந்த பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து ப்ராக்டிஸும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் டெய்லி வந்து 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நாம அனுபவிச்சுட்டு இருக்க அடைஞ்ச விஷயங்களுக்கு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 26 நாள் டெய்லி ஏதோ ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்களே தான் அந்த 10 ஹிண்ட் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ரைட்? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு விட்டு போன இதெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு வந்து பாருங்க. உட்காந்து இருக்கிற இடத்துல இருந்து அப்படி சுத்தி பாத்தீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்றதுக்காக மிஸ் பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி சொல்லலாம். சரியா? உதாரணத்துக்கு இந்த டம்ளர் இருக்கு. இந்த டம்ளருக்கு நமக்கு என்னைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்ல. தினம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தினம் வந்து நம்ம அதை இது பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அன்றாட நம்ம உபயோகப்படுத்துற பொருள் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நன்றி சொல்ல மறந்துருப்போம். அதுல வந்து 10 வந்து நீங்க இன்னைக்கு அந்த நன்றி உணர்வு லிஸ்ட்ல வந்து நீங்க எழுத வேணும். ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி இந்த மேஜிக் ஸ்டோன் இந்த மேஜிக் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ்ல வந்து வச்சுட்டு இருக்கோம். தினம் வந்து நம்ம படுத்து போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்களோட படுக்கணும். காலையில் எழுந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதே வைப்ரேஷனோட எழுந்திருக்கணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு வேணுங்கிற விஷயத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இதை வந்து தொடர்ந்து உங்களை பண்ண வச்சு அதை வந்து அதுக்குண்டான அந்த 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 ரிசல்ட்டையும் அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட மோட்டிவா இருந்துச்சு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதான் அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹெல்த், வெல்த், நம்ம மென்டல் ஹெல்த் வந்து இது எல்லாமே அந்த 4 பில்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேபிட்ஸ் நம்மளோட ஹேபிட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இப்ப இருக்கிறதுக்கு உண்டான காரணம். நம்ம உணவு பழக்க வழக்கமாகட்டும், நம்மளோட ஆக்டிவிட்டி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்மளோட ஹேபிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒரு நம்ம என்ன மாதிரியான மனிதர், என்ன மாதிரியான ஆட்கள் அப்படின்னு காமிக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி அந்த அந்த ஹேபிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் நிறைய வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல அந்த விட்டமின் மினரல்ஸ் நம்ம நம்ம பாடிக்கு வந்து எப்படி இது பண்ண போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறேன் 1 மினிட். ஃபுல் ஸ்கிரீன் வருதா?
சம்பந்தம் சார், உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல சொல்லுங்க சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், அது ஃபுல் ஸ்கிரீனா வருதா உங்களுக்கு? அதான் சொன்னேன், ஃபுல் ஸ்கிரீன் தான் வருதுன்னு சொல்றேன். நீங்க அடுத்து ஒவ்வொரு இது செலக்ட் பண்ணீங்க. இல்ல, அந்த ஸ்லைடு வருதா கேக்குறேன். வருது வருதா? வருது சார். சார் டெஸ்க்டாப் மட்டும் தான் சார் வருது, ஸ்லைடு வரல. டெஸ்க்டாப் தான் வருது, இது வரலையே. ஒரே நிமிஷம், ஸ்லைடு வரல. ஓகே. எஸ் சார். சார் வருது சார். ஸோ ஓகே. ஸோ நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்களால் ஆனதுன்னு பார்த்தோம். புரோட்டீன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படி வந்து நேற்று வந்து பார்த்தோம். ஸோ அந்த புரோட்டீன்ல இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் அது ஒவ்வொன்றும் வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லயும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இது பண்றதுக்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு அந்த என்சைமா மாறி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனா வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விட்டமின்ஸ் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 விட்டமின்ஸ், 11 மினரல்ஸ் வந்து இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ். சரியா? ஸோ அது வந்து அந்த விட்டமின்ஸ் தான் இது. முதல்ல நம்ம பார்த்தோம் என்னென்ன விட்டமின்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஏ விட்டமின் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த உணவு. சரியா? இந்த உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ விட்டமின் இப்ப கண்ணுக்கு வந்து அது நமக்கு தேவைப்படுது. சரியா? அந்த கண்ணில் இருக்கிற செல்லுக்கும் அங்க இருக்கிற வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து வர்றதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஏதோ ஒரு ஃபுட் வந்து டெய்லியும் கட்டாயம் நம்ம எடுத்தாகணும். சரியா? அதே மாதிரி இந்த பி விட்டமின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்ல இருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அந்த சின்சைஸ்க்கு வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த B1 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் வேணும் அப்படின்னா இதுல இருக்கிற ஏதோ ஒரு உணவு வந்து நம்ம எடுத்தாகணும். இந்த B2 வேணும்னா இது எடுத்தாகணும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விட்டமினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஏதோ ஒரு உணவு வந்து நம்ம டெய்லியும் எடுத்துதான் ஆகணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடி இந்த ஃபங்க்ஷன் அமினோ ஆசிட்ஸோட போயிட்டு அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த விட்டமின் இந்த உணவுல தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த உணவுகளை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறோமா? சரியா? ஸோ இந்த 12 விட்டமின் இருக்கு, 11 விட்டமின் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமினுக்கு உண்டான ஒவ்வொரு பொருளும் நம்ம டெய்லி எடுத்துக்கிறோமா? சரியா? எடுக்க முடியுமா பிராக்டிக்கலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இது விட்டமின். சரியா? ஸோ மினரலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன இதுல மினரல் இருக்கு அப்படின்னு வந்து ஃபுட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபுட்ல வந்து அந்த மினரல்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது வந்து பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லை. சரியா? ஸோ வந்து மொத்தம் 24 வகையான உணவுகள் அல்லது வந்து கலர்ஸ், அந்த 7 கலர்ஸ் இருக்கிற ஃபுட் வந்து டெய்லி நம்ம பிளேட்ல வந்து இருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் மினரலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதுல வந்து இருக்கணும். சரியா? ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நமக்கு அந்த சிந்தசைஸ் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து WHO என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்ப இதை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா World War II அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவிலயும் ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அந்த World War II வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால அவங்க சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் ஆக்டிவா இங்க ஒர்க் பண்ணணும், அங்க இருக்கணும். சரியா? ஸோ வந்து அந்த 12 ஹவர்ஸ்னாலும் அல்லது 8 ஹவர்ஸ்னாலும் அவங்க ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா அங்க இருக்கணும். சரியா? அதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்னென்ன ஃபுட்டு அது என்னென்ன அளவுல தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இது வந்து வச்சிருந்தாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படிங்கிறது
அந்த ஒவ்வொருத்தரும் அந்த 8 மணி நேரம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் அந்த ஆக்டிவா இங்க 8 மணி நேரம் இருக்க முடியும் அப்படின்னு. அதுல ஏதாச்சும் குறைபாடு இருந்ததுன்னா ஃபுல்லா ஆக்டிவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு வச்சுட்டு அந்த அளவு உண்டான ஃபுட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா? அது விட்டமின் மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் அவங்க உணவு மூலம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏன் எல்லாருக்குமே இது பண்ணக்கூடாது, எல்லாரும் தானே ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. அப்புறம் நம்ம ஐஎம்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரெக்கமெண்ட் டயட்ரி அலவன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபுட்டு வேணும், அந்த ஒவ்வொரு ஃபுட்டுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கணும், அந்த அந்த கண்டென்ட் வந்து விட்டமினோ மினரலோ எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து ஒரு அளவு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அவன் ஆக்டிவா எல்லா உறுப்புகளும் கரெக்டா வேலை செய்யறதுக்கு இது வந்து கட்டாயம் அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நாம கரெக்டா எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து அதை எடுத்துக்க முடியாது பிராக்டிக்கலா. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அந்த சப்ளிமெண்டேஷன் வந்து அந்த மல்டி விட்டமின் அப்படிங்கறத அந்த சப்ளிமெண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரலைட்ல வந்து இந்த சப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இதோட இது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 13 விட்டமினும் 11 மினரலும். சரியா? ஸோ வந்து நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து என்ன அளவு நம்ம இந்தியன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொபோர்ஷனேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விட்டமினும் எல்லா மினரலும் சேர்ந்த ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரலைட் டெய்லி பிளஸ் அப்படிங்கிற இந்த விஷயங்கள். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்ன பெனிஃபிட்ஸ், இதனால வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோட அம்சங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டுல தி நம்பர் 1 மல்டி விட்டமின் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரலைட்ல இருக்கிற இந்த இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு. சரியா? இந்தியாவில வந்து நம்பர் 1 விட்டமின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த நியூட்ரலைட் டெய்லி அப்படிங்கிற இந்த விட்டமின் தான் இருக்கு. சரியா? ஸோ மொத்தம் 24 விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஏ ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் டயட்ரி அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100% நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது வந்து இதுல வந்து இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேபிள் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேபிள்ல அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து போட்டுப்பாங்க. சரியா? ஸோ அதுல இருந்து அது கூடவோ குறைவோ வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது யாரோ ஒருத்தர் அது மேல ஷூ பண்ணாங்க அப்படின்னா அதை அந்த ப்ராடக்டை வந்து தடை பண்ணிடுவாங்க. ரைட்? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% அந்த ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுல பிரிண்ட் பண்ணி என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருக்கு, இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கு. இதுக்கு ஈக்குவலான இன்னொரு சப்ளிமெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 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 வந்து பாத்தீங்கன்னா 2 லேயரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அந்த நம்ம உள்ள போயிட்டு உடனே வந்து டைஜஷன் ஆகும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் டைஜஷன் ஆகும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்னிங் ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் அந்த இது வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கணும். ரைட்? ஸோ அந்த எனர்ஜி வந்து இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டபுள் ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு அந்த காலையில உண்டான எனர்ஜியும் தேவை, அதை வந்து ப்ராப்பரா நமக்கு பாடியில அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் போறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம எனர்ஜி தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாங் அந்த 8 ஹவர்ஸ்னால 8 ஹவர்ஸ் நம்ம படுக்க போற வரைக்கும் தேவை அப்படிங்கிறதுக்கு உதவுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பிளான்ட் பேஸ்டு. இதுல வந்து சிந்தட்டிக் இதுல வந்து எதுவுமே கிடையாது. 100% வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ல இருந்து வந்து இதை எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்லோரா செரி அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்ல இருந்தும், அதே மாதிரி பர்பிள் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தும், அது கோட்டுக்கோலா அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளான்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட் நியூட்ரியன்ட், அந்த பிளான்ட்ல இருக்கிற நியூட்ரிஷனை மட்டும் தனியா எடுத்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி நம்ம நியூட்ரலைட்ல இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்சென்ட்ரேட் தான் வந்து இதுல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இல்லைன்னா அதை வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு டேப்லெட்ல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த கான்சென்ட்ரேட் எடுத்து
அதோட தன்மை எதுவுமே மாறாம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்ம இங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டமின் மினரல்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பொருளும் ஆட் பண்ணிட்டு புது ப்ராடக்டா வந்திருக்கு. அது கோட்கோலா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக இது வந்து 3 கிராம் அளவுக்கு அதாவது 3 கிராம் மூலிகை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த எவ்வளவு கான்சென்ட்ரேட் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த ஒரு டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஆர்டிஓட 2020 வழிகாட்டுதல் படி பிரகாரம் பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு டேப்லெட்ல வந்து இருக்கு. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனியா தேடி போய் எடுத்து தினம் சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல் நலம் மனநலம் இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தேவையான அவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்குது. சரியா? ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பார்ட்டும் இயங்குறதுக்கு உண்டான அவ்வளவு விஷயங்களும் நமக்கு கொடுக்குது. அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது எடுக்கும் போதே இந்த ஒவ்வொன்றும் ஆக்டிவா சந்தோஷமா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால நமக்கு அந்த உடல் நலம் மனம் நலம் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சரியா? ஸோ பாத்தீங்கன்னா அந்த கோடுகோலா அப்படிங்கிறத இப்போ வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு 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 மூலிகை. அதே மாதிரி விட்டமின் சி, அப்புறம் ஜிங்க், அப்புறம் செலீனியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலா நமக்கு நம்ம ஃபுட்டுல இருந்து இது பண்ற மாதிரி இப்போ நமக்கு இது இந்த டேப்லெட் ஷேப்ல இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக்கோ எதுவும் கிடையாது. நம்ம காலையில இதெல்லாம் வந்து ஃபுட்டுல நம்ம இவ்வளவு ஃபுட்டும் எடுத்து இந்த 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 விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சி விட்டமின், ஜிங்க், செலீனியம் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பி விட்டமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் நம்ம சிந்தசைஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு இதா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அது போக இன்னும் நிறைய பாடியோட ஃபங்க்ஷனுக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பி விட்டமின் பத்திலாம் ஒவ்வொரு விட்டமின் பத்தியும் தனித்தனியா வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது அப்படி அத்தியாவசியமான அந்த பி விட்டமின் இதுல வந்து ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை அந்த பி விட்டமின்ஸும் இதுல வந்து இருக்கு. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அயன், அப்புறம் அயோடின் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து சரியான ஃபங்க்ஷன் பண்றதுக்காக அதுவும் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவு என்ன இருக்கோ அதையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலும்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டி விட்டமின்ஸ் வந்து இதாகுது. அதே மாதிரி இந்த டி விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய ஒளியிலிருந்து தான் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அது மூலமா தான் வந்து அது சிந்தசைஸ் ஆகுது. பட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வீட்டு விட்டு வெளியில போறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டி விட்டமின் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அந்த போன்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். சரியா? யார் அதிகமான சூரிய வெளிச்சத்துக்கு போகலையோ நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டி விட்டமின் கம்மியா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்களுக்கு எல்லாமே சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். இந்த வெயிலே அவங்களுக்கு படாம இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டி விட்டமின் வந்து கம்மியா தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டி விட்டமின் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதுவும் அந்த அதாவது வந்து இந்த இந்த ஒரு டேப்லெட்லயே வந்து இருக்கு. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அயன், ஃபோலிக் ஆசிட் அது போக வந்து பாத்தீங்கன்னா B12 ரத்தத்தை உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் மேரோல நம்ம எலும்பில் இருக்கிற போன் மேரோல தான் ரத்தம் உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அந்த ரத்தம் உருவாகிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிடும் அயனும் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு என்ன தேவையோ அந்த ஒரு அந்த அந்த WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் இந்த 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 ஒரு விட்டமின் டேப்லெட்லயே வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ, பயோட்டின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர், ஸ்கின், நெயில்ஸ் இதோட கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்காகவும் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதர்களுக்கு என்ன தேவையோ அது வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. சரி, அதே மாதிரி விட்டமின் இ, அப்புறம் பயோட்டின் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது போக வந்து ACE இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணோட ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் A, C அண்ட் E வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதுவும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு என்ன தேவையோ இந்த ஒரு விட்டமின் டேப்லெட்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த B1, B2, B6, B12 இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரம்போட ஆரோக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்தந்த விட்டமின் அந்தந்த இடத்துக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது தான்
தினம் நம்ம உடம்பு உற்பத்தி பண்றது இல்லை, நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இப்ப நான் சொன்ன ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராப்பரா வந்து நடக்கும். சரியா? பட் வந்து நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கணக்கு பண்ணி இதெல்லாம் வந்து எடுக்கிறதே இல்லை, எடுக்கவும் முடியாது. சரியா? ஸோ வந்து இந்த ஒரு விட்டமின் வந்து என்ன பண்ணுது, ஒரு டேப்லெட் என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம பாடி இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான அவ்வளவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து இந்த ஒவ்வொன்றும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் முடிவு பண்ணா கூட அதுக்குண்டான பைசா என்ன, அதுக்குண்டான டைம் எவ்வளோ, அதை தயார் பண்றதுக்கு எவ்வளவு இதாகும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலா சாத்தியமா அப்படின்னு வந்தா சாத்தியமே இல்லை. அதனாலதான் வந்து நமக்கு இந்த சப்ளிமெண்ட் வரப்பிரசாதமா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இதோட தயாரிப்பு விவரங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது சாரி அடுத்த ஸ்லைட் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம டெய்லி வந்து அந்த டெய்லி விட்டமின் வந்து டெய்லி பேரை வந்து டெய்லி எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடல்ட் வந்து அதாவது 12 இயர்ஸ்க்கு மேலதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து எடுத்துக்கணும். அதாவது ஸ்பெசிபிக் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அந்த 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 இதுல கொடுத்துருக்கிற WHO இது கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கொடுத்துருக்கிற இது ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மினிமம் தான். மினிமம் ஒருத்தருக்கு இதெல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷன், அவங்க இருக்கிற இடம், அவங்க சூழல்கள், அந்த இது எல்லாமே வேற வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தேவைகளும் வேற வேறதான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தேவைகளும் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாவோ இருக்கு. கம்மியா இருக்க வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 1 to 2 வரைக்கும் எடுத்துக்கலாம் இது. இல்லைங்களா? எந்த விதமான தப்பு இல்லை. ஸோ இதை பத்தியான டெஸ்டிமோனியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். அடுத்து இன்னொரு முக்கியமான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்சியம் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம விட்டமின்ஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து மினரல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஒவ்வொரு மினரல் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ இந்த மினரல்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு நமக்கு தேவையான மினரல்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் இதுல ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மினரல் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. சரியா? ஸோ வந்து அந்த மினரல்லாம் நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. சரியா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நியூட்ரலைட்ல கால்மேக் டி பிளஸ் K2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளிமெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து அந்த அம்சங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கால்சியம் மெக்னீஷியம் இதோட ஃபங்க்ஷன் பாடியில வந்து மெயின் ஃபங்க்ஷன் அப்படி என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கால்சியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகமான மினரல் பாடியில் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் தான். ஏன்னாக்கா அந்த எலும்புகள்ல வந்து கால்சியம் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த எலும்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 6 to 7% அந்த இது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கால்சியம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்னாவும் வச்சுக்கிறதுக்கு வந்து கால்சியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மெக்னீஷியம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் ஃபிளெக்சிபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ வந்து கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். மெக்னீஷியம் வேலை என்னன்னா ஃபிளெக்சிபிளா வச்சுக்கும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹார்ட்டோட மசில்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ 24/7 தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறனால அந்த ஹார்ட் மசில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது, மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா திக்கா ஆயிடக்கூடாது. சரியா? அதே சமயம் ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஹார்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஹார்ட் மசில்ஸ் வந்து திக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து நிச்சயம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கக்கூடாது, அதுவும் வந்து நம்ம டேமேஜ் பண்ணிடுறோம். ரைட்? ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். ரைட்? வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற எந்த ஒரு பார்ட்டும் ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து வேணும். சரியா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இறந்துட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடியில இருந்து முதல்ல வெளியில போறது வந்து அந்த மெக்னீஷியம் தான் வெளியில போயிடும். சரியா? மெக்னீஷியம் வெளியில போயிடுச்சுன்னா பாடி எப்படி ஆயிருங்க,
வரைச்சு போயிடும் இல்லையா, வரைச்சு இப்படி நம்ம மடக்க போட முடியாது, கை காலெல்லாம் மடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெக்னீசியம் வெளியில போயிருச்சு அப்படின்னா பாடி வந்து வரைச்சு போயிடும், ரைட்? ஸோ அதை வந்து நமக்கு யோசனை பண்ணி பாருங்க, மெக்னீசியம் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? அது மாதிரி வந்து ஸ்டிஃப் ஆயிரும், உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃப் ஆயிரும், நம்ம நம்ம நினைச்ச மாதிரி அதை வளைஞ்சு கொடுக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெக்னீசியம் ரொம்ப 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 அவசியம். கால்சியம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதான் சில பேர் பெரியவங்க வந்து இதாவது கீழே வந்துட்டாங்கன்னா கை உடஞ்சிரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து கை ஒரு தடவை உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்சியம் கம்மி அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த கை வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ்டா நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த சப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கால்சியம் அண்ட் மெக்னீசியம். இது வந்து நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், இந்த லேப்டாப் அடிக்குது இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட அது போக K2 அப்படின்னும் இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த எலும்போட ஸ்ட்ரக்சரையும் அதோட தன்மையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த K2 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கால்சியம் மட்டும் எடுத்துட்டா நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல் பொட்டன்ஷியல்ல அது எடுத்துக்காது, நம்ம சாப்பிட்ற எல்லா கால்சியம் அதை வந்து எடுத்துக்காது, சரியா? ஸோ வந்து இந்த K2 அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதர் இதுல இருந்து எடுத்துக்கூடிய எதுவும் சரி, இந்த சப்ளிமெண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கால்சியமும் சரி 100% நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துற வேலையை வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட அம்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 முக்கிய ஊட்டச்சத்துல வந்து இது கொடுக்குது, சரியா? ஸோ கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் K2, அப்புறம் ஜிங்க், மெக்னீசியம், அப்புறம் மேக்னீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான மினரல்ஸ் வந்து நமக்கு டெய்லி நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உண்டான மினரல்ஸ் வந்து கொடுக்குது, சரியா? ஸோ இதை வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து, சரியா? ஐஸ்லாந்துல கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கடல் பாசியில இருந்து வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய அந்த கடல் பாசியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிச், வேர்ல்டுலயே வந்து ரிச்சான இது வந்து கிடைக்குது. அங்க இருந்து அதை எடுத்து அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், விட்டமின் டி, மெக்னீசியம் இதெல்லாம் வந்து வலுப்படுத்துறது, நம்ம எலும்பை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப இதாயிட்டு இருக்கு. ஸோ துத்தநாகம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது பண்றதுக்கும் இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மைகள், கால்சியம் எலும்போட ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குது. விட்டமின் டி எலும்புகள் இருக்கிற கால்சியத்தை உறிஞ்சறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் K2 வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்புல இயல்பான அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மெக்னீசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண நம்ம எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. துத்தநாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்போட எலும்புலையும் சில பாக்டீரியாக்கள் சில இதெல்லாம் வந்து தாக்கி அதை இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து ஆன்டிபயோட்டிக்கா வந்து அந்த எலும்புகளோட இதையும் சரியா வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மேக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இயல்பா உருவாகிறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இதோட நன்மைகள், சரியா? ஸோ வந்து இதுல அடிக்கடி கேட்கிற சில கொஸ்டின்ஸ் 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன். அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா தினம் எவ்வளவு டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. காலையிலையும் மத்தியானம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, நார்மலா அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ கால்சியத்தோட தாக்கம், நம்ம உடல்ல கால்சியத்தோட தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்போட கட்டமைப்புல வந்து கால்சியம் சேர்ந்தது மூலமா ஒரு களஞ்சியமா வந்து இருந்துட்டு இருக்கு, சரியா? கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து அப்கோர்ஸ் அது சேவ் ஆகுது. நமக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பற்றாக்குறை வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எங்கிருந்து அதை திருப்பி எடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போன்ல இருந்து தான் வந்து எடுக்கும். ஏதாச்சும் ஒரு சத்து 10ல நீங்க டெஃபிஷியன்சில இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன்ல இருந்தா வந்து இந்த சத்தை வந்து அதை எடுத்துக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்சியம் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி K2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு டேப்லெட் இருக்கு அப்படின்னா 90 டேப்லெட் வந்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் டியோட பங்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் முதல்ல சொல்லி இந்த விட்டமின் டி வந்து சன்லைட்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் மூலமா இருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த டி வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம அப்சர்வ்ஷன், நம்ம குடல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விட்டமின் மினரல் வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து இந்த டி விட்டமினோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த விட்டமின் மினரல் வந்து நமக்கு இதா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர்ற ஒவ்வொரு டிசீஸும் வந்து ஏன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
நம்ம பாடிக்கு தேவையான இந்த விஷயங்கள் வந்து சரியா கொடுக்கல அப்படிங்கறதுனாலதான் அந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து நம்ம ரொம்ப நாளா கொடுக்கல அப்படிங்கிறப்பதான் அந்த prolonged இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நோயா மாறி அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கோம். சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஆற்றல் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான நியூட்ரிஷன் நம்ம கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா திரும்பியும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு உண்டான இதை வந்து செய்ய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த சப்ளிமெண்டேஷன். இந்த சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது ஏன் இதெல்லாம் அப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை தேவையான ப்ரொபோர்ஷனேட்ல நம்ம வந்து கொடுக்குறோம். அதை தி வேர்ல்டு பெஸ்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து நம்ம கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம பாடியை அதனாலதான் அந்த ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த டாபிக்கோட இன்னொரு அற்புதமான இதோட வந்து உங்களை மீட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளைக்கு. Bye. Recording stopped.